வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ருசியான மதுரை ஃபேமஸ் கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தோசை மாவு, மட்டன் கிரேவி. இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகுத்தூள், முட்டை. இந்த கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவாவை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கலாம். தோசை ரொம்ப தின்னாக வேணாம், கொஞ்சம் திக்காகவே நம்ம ஊற்றிக்கலாம். ஃப்ளேமை ரொம்ப லோவாக வைங்க. இந்த தோசை மேலே 3 ஸ்பூன் அந்த மட்டன் கிரேவியை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியை நல்லா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி அந்த தோசை மேலே ஊற்றிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூளை மேலே தூவி விட்டுக்கோங்க. கடைசியாக மிச்சம் இருக்கிற மட்டன் கிரேவி, மட்டன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எலும்பு இல்லாத மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கறி தோசையை சிக்கன் கிரேவியில் கூட செய்யலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தோசையை சுற்றி சைடில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேகட்டும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசையை தோசை கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சைடில் உள்ள மட்டன், எக்கு இதெல்லாம் நல்லா வேகும். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஓகே, கறி தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மதுரை ஸ்டைல் மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.